ஆனா வானதி இவ்வளவு தைரியமா ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்க மேல அவளுக்கு அவ்வளவு லவ் பண்ணி உங்களை நம்பி வீட்டை விட்டே வந்துட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி சமாதானம் பண்ணி உங்களை கொண்டு போய் விட்டு வந்திருக்கீங்க. அதையும் புரிஞ்சுட்டு பிரச்சனைன்னு வரும்போது ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே உங்க மேல இருக்க லவ் தான் காரணம். அவங்கள மட்டும் நீங்க எந்த காரணத்துக்கும் விட்டுறவே கூடாது. ஆமாங்க, என்ன நம்பி நீங்க வீட்டை விட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் அவங்க கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டாங்க. நான் வேற வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். மாட்டேங்கிறாளா? என்ன குறுகுறுன்னு பாக்குறேன்? கேக்குறீங்களா? சொல்லு. ஏதாவது திட்ட போறியா? பசங்க திட்டினா நான் திருப்பி திட்டுவேன், நீ திட்டினா நான் திட்ட மாட்டேன். ஆனா சாக்கா வச்சு என்ன திட்டலான்னு பாக்குறியா? நகம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெட்டுறதா இல்ல இதோ ஆரே அறுக்கிற மாதிரி வெட்டிட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சில்ல, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை நகை வெட்டுறேன், இல்ல வெட்டாமலே போறேன். அத பத்தி உனக்கு என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அதெல்லாம் பண்ண வேண்டிய டைம்ல கரெக்டா பண்ணணும். இல்லன்னா இப்படிதான் கஷ்டப்படணும். ஐயா, வர வர என்ன கிளவி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. உனி சின்ன பொண்ணு நினைச்சிருந்தா எப்ப பார்த்தாலும் கிளவி மாதிரி அறிவுரையா சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை கேட்கவா? நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், தயவுசெய்து எந்திரிச்சு போ. வேணாம்னு சொன்னாலும் கேட்பேன். கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் என்ன கேட்கவான்னு ஒரு கேள்வி. நீங்க இவங்க எல்லாருக்கும் அப்பா தானே? ஓ, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? சுத்தம். ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? நீங்க பொறுப்பான அப்பாவா என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. எங்க வீட்ல எங்க அப்பா தான் என் அண்ணனுக்குப்பா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாரு. உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொறுப்பான அப்பா தான் பொறுப்பு இல்லாம உனக்கு பிடிக்காத கல்யாணத்தையும் பண்ணி வைக்க பார்த்தாரு. அதனாலதான் நீ வீட்டை விட்டே ஓடி வந்து அதையும் சேர்த்து சொல்லு. சரி அப்பா விடுங்க. நீங்க ஒரு நல்ல அப்பா தானே? என்னடா அந்த பொண்ணு சைட் அடிக்கிறியா? அடிக்கடி திரும்பி பாக்குற. ஐயோ இல்ல நீ நான் பாக்கல. என்னடா வெக்கப்படுறியா? இருக்காதா நீ? ஒரு பொண்ணு என்ன பாக்குது, ஒரு மாதிரி இருக்காதா? இல்ல காலேஜ்ல ஒரு பொண்ணு உன்னை பாக்குறதா சொன்னியே, என்னாச்சு? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஏன்டா? அவ சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருக்கா. நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவ்வளவுதான். ஆனா இந்த பொண்ணு பாக்குறது பார்த்தா அந்த மாதிரி தெரியல. நீ நிஜமாவே என்னதான் பாக்குறா? நீங்களும் பாத்தீங்களா?